ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரிஸ் கிளம்பிட்டு இருக்கோம். மார்னிங் ஒரு 8:50 ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பாரிஸ்க்கு வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னா, வியாழக்கிழமை வந்து 2 மேக்கப் புக்காக இருக்குது, பார்ட்டி மேக்கப். அதனால் அதுக்குரிய ஹேர் அக்சசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் கிளம்பிகிட்ருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டு காவியா அப்படின்றவங்களும் கிளம்புறோம். இந்த தலையை பின்னுறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. தலையை பின்னுறது பெரிய டாஸ்க்கு. இன்னொன்று என்னென்னா, நம்ம வெளியே போகிற டைமில் ஃபுட் கண்ட்ரோலில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். காலையில் வந்து நான் ராகி சேமியா சாப்பிட்டுட்டேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் வந்து இப்போது ஆஃப்டர்நூன் வந்து கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன்னா ஓகே, கீரை வச்சு ஏதாவது சம்பாராவை ஏதாவது செஞ்சு மேனேஜ் பண்ணிடுவேன். பட் அங்கே எதுவுமே வந்து டெம்ப்ட் ஆகாமல், எதுவுமே வந்து அனாவசியமாக சாப்பிடாமல் இருக்கணும். அதனால தான் வயிறை வந்து ஃபுல் ஆக்கிட்டு போகிறேன். ராகி சேமியா நல்லா சாப்பிட்டா, கொஞ்சமாக டீ குடித்தேன். ஸோ எனக்கு தலைவலி இதெல்லாம் வராமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். போயிட்டு வாமாயில் வந்து நான் என்னென்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து பேக் கேமராவில் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். வேணா நான் ஏன் வந்து பேக் கேமராவில் வீடியோ எடுக்க மாட்டேன்னா, அங்கே ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியாமல் தனியாக பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்கேன் ஸ்டார்டிங்கில். இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில் அப்படி பேசிகிட்டு இருந்திருக்கேன். அதனால் நான் வந்து செல்ஃபி மோடில் வச்சு வீடியோ எடுக்கிறது. ஸோ இப்போ எப்படி இருக்குது கிளாரிட்டின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெட்டை வந்து மாற்றிட்டேன், ஆப்பிள் ஸ்டெட் இப்படி இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நான் ரெடி ஆகிட்டேன். அவுட்ஃபிட் வந்து என்னோடது இதுதான். ப்ரைடலுக்கு இதுக்கு முன்னாடி பார்ட்டி மேக்கப் ஒரு நாள் போட்டிருந்தேன். சரி ஓகே, அது ரொம்பலாம் அழுக்காகல, அதனால் இன்றைக்கி வந்து பாரிஸ்க்கு போட்டு போகலான்னு அதே போட்டேன். சென்ட் அடித்தா முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நான் வீட்டிலேருந்து என்னோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தான் போகிறேன். போயிட்டு அங்கே கிண்டியில் பார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ட்ரெயினில் தான் பாரிஸ் போகிறோம். ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து நான் ஆல்ரெடி பாரிஸ் போயிருக்கேன். சரியான லாங்காக இருக்கும், பெண்டு நவுந்துடும். அதனால் எனக்கு பெஸ்ட்டு வந்து ட்ரெயின் தான். ஸோ ட்ரெயினில் தான் கிளம்புறேன். போகிற வழியில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக கவர் பண்ணுறேன். என் கூட வாங்க. ஏய் நல்லாவே இல்லடி வாடி. ஓகேவா? பாரிஸ் உள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து நட்ஸ் ஷாப்புக்கு போயிட்டோம். நட்ஸ் வந்து இதில் இங்கே நிறைய இருக்குது. அரிசியுமே வந்து திணை வகைகள் இது மாதிரி நிறையா ஸ்டாக்ஸில் இருந்துச்சு. எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கிட்டோம். மெயினாக நாங்கள் இங்கே பக்கத்தில் வாங்குறதுக்கும் பாரிஸில் வாங்குறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம 2 வீலரில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது வந்து பெஸ்ட்டுங்க. ஏன்னா 2 வீலரில் போனால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடும் கிண்டியிலேருந்து போகிறதுக்கு. அதனால் நாங்கள் வந்து ட்ரெயின்லேயே போயாச்சு. போயிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட 3500 கிட்ட திங்ஸ் எடுத்தாங்க. எல்லாமே ஒரு கிலோ எடுத்தாங்க. நான் வந்து எல்லாமே 100 கிராம் 1/2 kg அது மாதிரி தான் எடுத்தேன். எங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 hours தான் அங்கே ஆச்சு. நட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து நேராக வாமையா ஷோரூம் போயிட்டேன். அங்கே போகிற வழியில் இந்த ஷாப் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃபேன்சி ஸ்டோரில் வந்து 200க்கு இந்த கிளிப்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு 100ல் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. வாமையா ஷோரூம் வந்தாச்சு. ஸோ என்னென்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஷாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு டிப்ஸும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 times வந்து நாங்கள் வந்திருக்கேன். வெயிட் தாங்க.
பட் நீங்கள் உள்ளே நுழையும் போது எனக்கு நம்ம போன ஹோட்டல்னு தெரில. இந்த இடத்த பார்த்துக்கலாம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் வர்றப்போ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அப்போ நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா மெனு நிறையா இருக்குது, ஆனால் லிஸ்ட்டில் இருக்கிறது எதுவுமே இல்லை. வெறும் பிரியாணி மட்டும் தான் இருக்குன்னாங்க. அதுவும் ஃபுட்டு சுத்தமாக நல்லா இல்லை. கூட வந்தவங்களுக்கு சரியான பசி. காலையில் அவங்க சாப்பிடலை. ஃபுட்டு நல்லாவே இல்லை. ஏதோ ஒன்று அப்படி சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். வாமாயை போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. கெவின் லெவினை கூப்பிட்றதுக்காக நான் போயிட்டேன். அதனால் என்னால் எக்ஸசைஸ் வேறு பண்ண முடியல. ஹோம்ஒர்க் எழுத சொல்லிவிட்டு அந்த கேப்பில் நான் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வாமாயில் வந்து நான் என்னென்ன வாங்கினேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வேறு ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இது வந்து ஈஸி பிளெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ப்ராடக்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து 1100 இதோட ரேட்டு. பார்க்க ஒரு சென்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கா. இது ஜஸ்ட் கையில் அப்ளை பண்ணியும் காட்டினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிளெண்ட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷனோட பிளெண்ட் பண்ணி காட்டினாங்க. ப்ராடக்ட் எடுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. மேட்டிஃபை ஃபினிஷிங் வந்து இந்த லிக்விட் கொடுக்குன்னு சொன்னாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொய்ரால இருந்து வந்து ஒரு சீரம் கம் ப்ரைமர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இது வந்து நம்ம ஃபைனலாக மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதோட ரேட்டு 1950 நினைக்கிறேன். ஃபேஸ் ப்ராடக்ட் இது மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் இது மட்டும் தான் வாங்க போனேன். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு இது ஓகே. இதுவே பார்த்தீங்கன்னா 6500 கிட்ட ஆயிடுச்சு. அதனால எனக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இது வாங்குங்க அது வாங்க நிறைய ரெஃபர் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்கும்போது அது வாங்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அடுத்து வந்து இந்த கோம் எடுத்தேன். இது ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த புல்லிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அதை எடுத்து விடுறதுக்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த இதை எடுத்தேன். 138. ஓகேவா, வாமாயா பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். நாளைக்கு நான் அட்டன் பண்ண போகிற பார்ட்டி மேக்கப்புக்கு இந்த ரெண்டுமே வீட்டு வந்து வேறு பேட்டர்னில் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து வெளியில் உள்ள கடையில் தான் இருக்குது. அங்கேயே வச்சுருக்காங்க. பட் வெளி கடையில் வந்து 100 ரூபான்னு சொல்லி அந்த வாமாயா ரோட்லேயே வந்து வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ நான் ரெகுலராக அங்கே எடுப்பேன். மோஸ்ட்லி நம்ம வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாமாயில் போய் வாங்க வேண்டாம். ஒரு 50 ரூபா அதிகமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வர பிரைடல் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து 150 தெரியுதா, மல்டி கலர். இதுவும் ஒரு பீட்ஸ் தான். இது எல்லாமே தான் வாங்கினேன். மொத்தமாக எல்லாமே சேர்த்து 6500 கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நான் கிளம்புறேன். முடிஞ்சால் அது வீடியோவை கவர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் வந்து ரெஃபரன்ஸ் மூலயமா வந்திருக்காங்க. ஸோ நம்ம உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம். போனோடனே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதில் வந்து ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்சவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.